இதுல டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து நான் மெசேஜ் பார்க்க மாட்டேன். அன்மியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். நான் அடிக்கடி மெசேஜ் பார்த்துட்டு போக மாட்டேன். லாஸ்டா வந்து நாங்க பைதர்சன் திட்டம் பார்க்குறாங்க. அதுல நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால வந்து நாங்க பைதர்சன் திட்டம் இன்னைக்கு சரியா என்னடா இன்னைக்கு வந்து தேர்ட் டேர்ம் என்ற பாடம் வந்து விளக்கு தானே விளக்கடி கேட்கணும். தேர்ட் டேர்ம் என்ற பாடம் வந்து நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது பைதர்சன் தேர்தல் தேர்ட் டேர்ம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிளான் சொல்றேன். தேர்ட் டேர்ம் என்ற பாடம் வந்து ஸ்டார்ட் ஆகி தேர்ட் டேர்ம் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் செய்வோம். செய்து தேர்ட் டேர்ம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம், செகண்ட் ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய அந்த தியரிகளை வந்து முடிஞ்சதுக்கு மாதிரி செய்வோம். செய்து போட்டு என்ன டைம் இருந்துச்சுன்னா, அதாவது வந்து என்ன டைம் இருந்துச்சுன்னா ஃபுல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தியரி எல்லாத்தையுமே இதுல ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரியா? இப்ப இதுல வந்து நாங்க பாஸ் பேப்பர் சொல்லியது நான் பாஸ் பண்ணி இன்னொரு கிளாஸ் போறாரு. எனக்கு இன்னைக்கு பைதர்சன் தேட்டம் சரியா? பைதர்சன் தேட்டம் தலையும் போடுங்க. பைதர்சன் தேட்டம் பத்தாம் ஆண்டு வந்துருப்பீங்க. உங்களுக்கு பைதர்சன் தேட்டம் என்ன கிடையாது. பைதர்சன் தேட்டம் என்ன சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பைதர்சன் தேட்டம் என்ன? முக்கோணி ஒன்றில் நீங்க வந்து மைக் ஆன் பண்ணி கதைங்க. எந்த பயம் எந்த வெப்பமும் இல்லை. நீங்க வந்து மைக் ஆன் பண்ணி கதைச்சீங்கன்னா நான் வந்து உங்களோட இன்டராக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அதோட வந்து இருக்கும். நீங்க வந்து கதைச்சு பேசி பண்ணீங்கன்னா அது பிள்ளையா இருக்கலாம். பிள்ளையா இருக்கிறது சரியா இருக்கும். ஒரு அடுத்த கட்டம் பிள்ளை சரி பார்க்கறதுக்கு நம்ம யாரும் நான் வந்து தெரியாத படிச்சு போறது எனக்கு இதை விட்டு நான் தெரியுது. சில பேருக்கு வந்து மேல தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு வந்து தப்ப அடிப்படையில் இருக்கலாம். அடிப்படையில் செங்கோண முக்கோணி ஒன்றில் செம்பக்கத்தின் வர்க்கம் சம ஏனைய பக்கங்களோட வர்க்கங்களோட கூட்டுத்தொகை சமனாகி முன்னாடி சொல்றாங்க. ஒரு நோபலா ஒரு செங்கோணம் ஒரு செங்கோண முக்கோணியில செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம், செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம், செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம். ஒரு செம்பக்கத்துக்கு செம்பக்கத்தின் இலக்கம் A B C என்றா செம்பக்கத்தின் இலக்கம் AB நீளத்தின் இலக்கம் சொன்னாங்க. AB நீளத்தின் இலக்கம் பொதுவாக சமம். CB என்ற இலக்கம் AC என்ற இலக்கத்துக்கு சமம். இது வந்து நாம என்னது நார்மலா சொல்லிக்கல சொல்றது. ஆனா இது எப்படி வந்துச்சுன்னா இது நாம எப்படி இது வந்து பைதர்சன் தேற்றம் வந்து எப்படி அந்த செம்பக்கத்தின் இலக்கம் பக்கங்கள் கொடுத்ததுக்கு சமம் எடுத்து செய்யணும்னா எப்படி வரணும்னா பாத்தீங்கன்னா செங்கோணம் போனியில செங்கோணம் போனி சரியா? செங்கோணம் போனியில சொன்னீங்கன்னா சரி ஒரு செங்கோணம் போனியில என்ன சொல்லிருக்க? ஒரு செங்கோணம் முக்கோணியில வந்து செம்பக்கத்துல வரையப்படுற சதுரத்தின் பரப்பளவான செம்பக்கத்தில் வரையப்பட்ட சதுரம். செம்பக்கத்தில் வரையப்பட்ட சதுரம் இந்த செம்பக்கத்தில் இதை பக்கம் ஒரு சதுரம் மட்டும் வரப்போகுது. இது பக்கம் போட்டு ஒரு சதுரம் மட்டும் வரையப்படும். பக்கம் ஒரு சதுரம் மட்டும் வரைஞ்சா
ஒரு மாதிரி காலாது சதுரம் நினைச்சுக்கணும். இது ஒரு சதுரம். சரியா? சதுரம் இது பக்கத்துல உள்ள சதுரம் மாதிரி சதுரம். சரியா? இப்படி போடுறோம்னா நமக்கு சதுரம் தெரியும். சதுரம். ஒரு இந்த இதுக்கு பக்கத்துல சமனான ஒரு சதுரம் வரைஞ்சா இந்த சதுரத்தின் பரப்பானது எப்படி இருக்குமானா ஏனைய பக்கங்கள்ல நாங்க ஏனைய பக்கங்கள்ல நாங்க வரைகிறோம். ஏனைய பக்கங்கள்ல வரைகிற சதுரங்களோட பரப்பளவுங்க ஏனைய பக்கங்கள்ல வரைகிற சதுரங்களோட பரப்பளவுங்க கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்குமா? சரியா? அதான் இதை சொல்றேன். ஏனைய பக்கங்கள்ல பக்கங்கள்ல வரைகிற சதுரத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா இருக்குமா? கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்குமா? சரியா? இதுதான் வந்து பழைய சொல்றது. இது A, இது B, இது C என்றா எப்படி சொல்ற? இந்த அதாவது ஒரு செங்கோண முக்கோணில செம்பக்கத்துல வரையப்படுற சதுரத்தின் செம்பக்கத்துல பட்டம் மூலமா கொண்டு வரைகிற சதுரத்தின் பரப்பளவானது. சரியா? இப்ப AB என்றா உதாரணத்துக்கு AB வந்து A என்றா இது A, இது நிலம் A, இது நிலம் B, இது நிலம் C என்றா இது சதுரத்தின் பரப்பளவு இருக்கும். இந்த சதுரத்தின் பரப்பளவு என்ன இருக்கும்? இந்த சதுரத்தின் பரப்பளவு என்ன இருக்கும்? அன்மியூட் பண்ணி கதைங்க பரவாயில்லை. இது A மட்டும் பரப்பளவு என்ன இருக்கும்? A வர்க்கம். கதைக்கிறது குழந்தை இல்ல. A வர்க்கம். பாவியா நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா கதமே வேற. நீங்க உங்களோட சவுண்ட் பிரச்சனை என்ன தெரியல. உங்கள மட்டும் நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கிறீங்க. உங்க சத்தம் எனக்கு சரியா கேக்குது. சரியா? அப்ப A வர்க்கமா இருக்கு. இந்த பக்கம் B வர்க்கம்னா இந்த பக்கம் B சதுரம் கண்டா இந்த சதுரம் வந்து B வர்க்கமா இருக்கு. இது வந்து C வர்க்கமா இருக்கு. அப்ப என்ன சொல்ற? A வர்க்கம் வந்து எப்படி தெரியுமா? இந்த பரப்பளவு வந்து A பக்கங்கள்ல வரைகிற சதுரத்தின் பரப்பளவு கூட்டுத்தொகைக்கு சமமா இருக்கும். அப்ப எங்க வர்க்கம்னா C வர்க்கமா இருக்கும். அப்ப இத நம்ம எழுதி கொள்ளலாம். பக்கங்கள்ல ரெண்டு எழுதி கொள்ளலாம். AB வர்க்கம் சமம் BC வர்க்கம் சக AC வர்க்கம். சரியா? இப்படி வந்து இதுல எழுதி கொள்ளலாம். அப்ப எழுதுங்க. பையன் நம்ம தலைங்க முருகன் எழுதுங்க. ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தின் மீது வரையப்பட்டுள்ள சதுரத்தின் ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தின் மீது வரையப்பட்டுள்ள சதுரத்தின் பரப்பளவானது செம்பக்கத்தின் மீது வரையப்பட்டுள்ள சதுரத்தின் பரப்பளவானது அந்த செங்கோணத்தை ஆக்கும். அதாவது செம்பக்கத்தில் அறியப்பட்டுள்ள சதுரத்தின் பரப்பளவானது ஏனைய இரு பக்கங்களில் வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். ஏனைய இரு பக்கங்களில் வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். நீங்க வந்து கேமரா ஆன் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நீங்க என்ன விதையில இருக்கீங்கன்னா வந்து சும்மா ஒன் பண்ணி விட்டு இருப்பீங்க. நான் எந்த பாட்டுல என்ன சொல்றது எந்த பாட்டு நான் ஒரு மாதிரி கதைச்சு நீங்க ஒரு வாக்கு இருக்கீங்க. சரியா? முடிஞ்சாக என்ன சொல்றது கட்டாயம் நீங்க கேமரா ஆன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்கும் நீங்களும் கவனிக்க தெரியும். எனக்கு
நீங்களும் கவனிச்சு இருப்பீங்க. கவனில இருக்கணும். சரியா? விளையாடாம படிக்கணும். இதுல இவ்வளவு கீறி இது பண்ணுங்க எழுதுங்க. இவ்வளவு கீறி எழுதுங்க. எழுதினா எழுதிட்டு நீங்க கன்ஃபர்ம் பண்ணி சொல்லுங்க. இந்த கீறி முடிச்சிட்டீங்கன்னா எழுதிட்டேன்னு சொல்லுங்க. அழிப்பேன். ஏபிசியை போட்டு இது 5 சென்டிமீட்டர், இது 12 சென்டிமீட்டர். ஏசி நீளம் யாது? ஏசி நீளம் யாது? சொல்லுங்க பாப்போம். என்ன செய்யணும்? சொல்லுங்க பாப்போம் என்ன செய்யணும்? சார் நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது. சொல்லுங்க. 5 சென்டிமீட்டர் வர்க்கம் சக 12 வர்க்கம் ஏசி சென்டிமீட்டர் வர்க்கம். அதாவது என்னது? செம்பகத்தின் வர்க்கம் சமன் ஏசி பக்கத்தின் வர்க்கம் கூட்டுத்தொகைக்கு சமம். ஆகவே ஏசி வர்க்கம் சக பிசியின் வர்க்கம். ஆகவே ஏசி அளவு 5 சென்டிமீட்டர் வர்க்கம் சக 12 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப இது 5 சென்டிமீட்டர் வர்க்கம் அளவு 25 சென்டிமீட்டர் வர்க்கம். 25 சென்டிமீட்டர் வர்க்கம் சக 12 சென்டிமீட்டர் வர்க்கம் அளவு 144 சென்டிமீட்டர் வர்க்கம். 144 சென்டிமீட்டர் வர்க்கம். கூட்டினா அளவு 169 சென்டிமீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர் வர்க்கம். பாத்தீங்கன்னா ஏசி வர்க்கம் சமன் 169 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த வர்க்கம் சமன்பாடு வர்க்க மூலமா மாறும். வர்க்க மூலம் ஏசி சமன் வர்க்க மூலம் 669 சென்டிமீட்டர் வர்க்கம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று நோமலா வர்க்கம் சமன்பாடு சமோசய வர்க்கம் மாறும். சரியா? சமோசய வர்க்கம் மூலம் தான் ஏழாம் செய்யலையுமே வர்க்கம் வர்க்க மூலம் வரைக்கும் சமோசய வர்க்கம் மூலம் மாறும். இதுவே இப்ப a சமன் 2 இப்படி இருந்துச்சா வர்க்க மூலம் அங்கள வர்க்கமாகும். அப்ப a சமன் 2 ன் வர்க்கம் தான் இங்க சமோசய சரியா? எங்க சமதான் சரியா? ஏன்னா வர்க்க மூலத்தோட உள்ள பிரமாணம் வெளியே பிரமாணம் இருக்கு. அப்ப இங்க வந்து சக மட்டும் தான் இருக்கு. ஆனா வர்க்கங்களின் வர்க்கமூலமாக சமோசய வர்க்கம் மூலம் வரும். ஆனால் இங்க நாம எதை பத்தி கதைக்கிறோம்? நீளத்தை பற்றி கதைக்கிறோம். ஏசி என்பது நீளம் தானே? ஏசி என்பது நீளம். அப்ப நீளம் வந்து மரபுரமானத்துல வருமோ? அதாவது -5 சென்டிமீட்டர் நீளம் நீளம் வந்து 0 விட பெருசா இருக்கும். ஆகவே இதுல சமோசைய போடலாம். நேரடியாக டைரக்டா தெரியும் நீளம் தான். சும்மா நார்மலா சமன்பாடு தான். x வர்க்கம் சக 3x சக 9 சமன் 0 இந்த மாதிரி இருந்து இத தீர்த்து காணிக்கல வந்து உங்களுக்கு வருதுன்றா அதுக்கு என்ன சொல்லணும்? அதுக்கு வந்து சமோசைய வருது. அந்த வர்க்கத்தை வர்க்கமா ஆக்கிடுங்க. இங்க வந்து உங்களுக்கு இது வந்து நீளம் மட்டும் தெரியும். நீளம் வந்து சமோசை மட்டும் நேர்பிரமாணம் மட்டும் தான் நீளம் எடுக்கும் மட்டும் தெரியும். ஆகவே வந்து நீளம் வந்து நேர்பிரமாணம் இருக்கிறதால 129 கட்டப்படும். 129 கட்டப்படும் என்னங்க? 13 அப்படி வந்து தெரியாதவங்க அடிப்படையில் இருக்கிறாங்கடா. இத பாருங்க 129 எழுதலாம். 13 எழுதலாம். சரியா? அதெல்லாம் எழுதி கொள்ளலாம். 13 வர்க்கம் எழுதலாம். வர்க்க மூலம் வந்து அந்த அடையாளம் என்ன? 13 வர்க்க மூலம் வந்து குறிப்பிட்ட அடையாளம் பண்றதுனால வர்க்க மூலம் போயிடும். அப்ப 13 வர்க்கத்தின் அடையாளம் 13 வர்க்கத்தின் அடையாளம் அடுத்து இந்த அடுத்த அந்த அடிமாடி வந்து பெருக்கப்படும். அப்ப ரெண்டு தடவை ஆகவே வெட்டினா 13 சரியா? கரெக்ட்டா வீடியோ
எழுதிங்கன்னா சொல்லுங்க. அடுத்த கேள்வி போ. விளங்கப்படுத்துறீங்கன்னா எழுத வேண்டாம். அதை என்ன உங்களுக்கு விளங்கி நீங்க செய்யணும். உங்களுக்கு விளங்கி நீங்க செய்யணும்னா முதல்ல மண்டைக்குள்ளதை எடுத்துக்கொள்ளும். உங்களோட மண்டைக்குள்ள வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். எடுத்துட்டு தான் நீங்க எழுத போகும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்றது, மைண்ட்ல எடுக்காம நீங்க எழுத போகும். அது வந்து அடுத்தது மேக்ஸ் வந்து நீங்க இப்ப நீங்க விளங்குற மாதிரி இருக்கும். அதை நீங்க திருப்பி போய் ட்ரை பண்ணி பாருங்க. அதான் உங்களுக்கு வந்து சரியா பிள்ளையா எப்படி ஏக்குள்ள வந்தது நீங்களா ட்ரை பண்ணணும். நீங்களா நான் செய்யலாம் ஆனா நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. சரி சரியா பிள்ளையா வந்து தெரியல. அழிக்கிறேன். பிசியின் நீளம் யார்? பிசியின் நீளம் யார்? பிசியின் நீளம் யார்? ஒரு ஐடியா சொல்லுவாங்க. BD நீளத்தை கண்டுபிடிச்சிட்டு BC கண்டுபிடிக்கலாம். BD நீளத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா BC அதாவது பையர் செங்கோண கோணில ரெண்டு ஏதாச்சும் பக்கத்துல நீளத்தை தெரிஞ்சா மூணாவது பக்கம் காணலாம். இங்க பார்த்தோம்னா இந்த கோணில வந்து மூணாவது பக்கம் ரெண்டு பக்கம் தெரியாது. ஆனா இங்க இருக்கிற BD கோணில வந்து எனக்கு BD காணலாம். அப்ப என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட்? முக்கோணி ABD இல் முக்கோணி ABD இல் BD வர்க்கம் சமன் முக்கோணி ABD இல் முக்கோணி ABD இல் பைதகரசின் தேற்றப்படி முக்கோணி ABD இல் பைதகரசின் தேற்றப்படி BD சமன் BD வர்க்கம் சமன் AB வர்க்கம் சக AD வர்க்கம். சரியா? அதாவது இந்த முக்கோணி ஒரு செங்கோண முக்கோணி, இந்த முக்கோணி ஒரு செங்கோண முக்கோணி, இந்த முக்கோணி ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணில செம்பக்கம் வந்து செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் தான் செம்பக்கம். அப்ப இந்த பக்கம் வந்து செம்பக்கம். அப்ப செம்பக்கம் தெரிஞ்சா அங்காள தெரியும் ஏழு பக்கங்கள் இருக்கிறது கூடுதலுக்கு சமனா இருக்கும். ஆகவே எழுதிக் கொள்ளலாம். BD வர்க்கம் சமன் AB வர்க்கம் வந்து 9 சென்டிமீட்டர் வர்க்கம் சக 12 சென்டிமீட்டர் வர்க்கம். இது ஒரு கணக்கு செய்யுங்க. ஒரு நிமிஷம் மிச்சத்தை கண்டு டிசி கணக்கு கட்டணும்.
செய்தாட்டா ஆம் சார். என்னோட வந்த பிசி 8 சென்டிமீட்டர். சரி பாருங்க. அப்ப இது பாத்தீங்கன்னா 9 சதுரம் 12 சென்டிமீட்டர் வர்க்கம் வந்து வரும். அப்ப 9 வர்க்கம் 81 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப 12 வர்க்கம் வந்து எப்படி வரப்போகுது? 144 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் வரும். இதை கூட்டினா 225 சென்டிமீட்டர் வர்க்கம். 225 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? இப்ப நான் மீடியா ஆயிட்டேன். இப்ப நான் திருப்பி எங்க போகணும்? முக்கோணி BDCL. முக்கோணி BDCL. பைதகரசின் தேற்றப்படி போட்டுருக்கு. பைதகரசின் தேற்றப்படி போட்டுருக்கு. இப்ப நான் போட்ட மாதிரி என்ன போகுது? இங்க இந்த முக்கோண சம்பக்கம் எது? CD. CD. அப்ப CD இன் வர்க்கம் சமன் BD இன் வர்க்கம் சக BC இன் வர்க்கம். ஆகவே BD இன் வர்க்கம் வந்து உங்களுக்கு தெரியும் 225 நான் கரெக்டா போடலாம். BD வர்க்கம் 225 இதுல வந்து நமக்கு இப்ப வந்து உங்களுக்கு தெரியுதுன்னா 5 சென்டிமீட்டர். ஆனா BD இன் வர்க்கம் வந்து இதுல 15 வர்க்கம் திருப்பி என்னது? வரப்போதங்களுக்கு 125 சென்டிமீட்டர் வர்க்கம் சக BC இன் வர்க்கம். BC இன் வர்க்கம் காணும். CD வர்க்கம் உங்களுக்கு தெரியும் 17 சென்டிமீட்டர் வர்க்கம். 17 சென்டிமீட்டர் வர்க்கம் அளவு 289 சென்டிமீட்டர் வர்க்கம். 289 சென்டிமீட்டர் வர்க்கம். இங்க இருக்கிறது அளவானதையும் பழிபடும். சய 225 சென்டிமீட்டர் வர்க்கம் சமன் BC வர்க்கம். ஆக BC வர்க்கம் என்ன வரப்போகுது? 64 சென்டிமீட்டர் வர்க்கம். BC சமன் 8 சென்டிமீட்டர். எல்லாதாங்கள் இது கொள்ளும். எழுதிருப்பீங்க நாமக்குறேன் அழிக்கிறேன். ஒரு நிலைக்குத்தான மின்கம்பத்தின் உச்சியிலிருந்து ஒரு மீட்டர் கீழே உள்ள ஒரு நிலைக்குத்தான கம்பத்தின் உச்சியிலிருந்து 1 மீட்டர் கீழே உள்ள ஒரு வளையத்தில் கட்டப்பட்டுள்ள 1 மீட்டர் கீழே உள்ள ஒரு வளையத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு கம்பியின் வளையத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு கம்பியின் மற்றே நுனியானது கம்பத்தின் அடியிலிருந்து மற்றே நுனியானது கம்பத்தின் அடியிலிருந்து 8 மீட்டர் தூரத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. 8 மீட்டர் தூரத்தில் உள்ள இன்னொரு வளையத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. 8 மீட்டர் தூரத்தில் உள்ள இன்னொரு வளையத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. 8 மீட்டர் தூரத்தில் உள்ள
இன்னொரு வளையத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. 8 மீட்டர் தூரத்தில் உள்ள இன்னொரு வளையத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. எனின் கம்பத்தின் நிறம் யாது? கம்பத்தின் நிறம் யாது? அதற்கு எழுதுங்க. இரு வளையங்களுக்கு இடையில் உள்ள கம்பியின் நீளம் 10 மீட்டர் ஆகும். இரு வளையங்களுக்கு இடையே உள்ள கம்பியின் நீளம் 10 மீட்டர் ஆகும். இரு வளையங்களுக்கு இடையே உள்ள கம்பியின் நீளம் 10 மீட்டர் ஆகும். இரு வளையங்களுக்கு இடையே உள்ள கம்பியின் நீளம் 10 மீட்டர் ஆகும். கம்பி இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளது. இரு வளையங்களுக்கு இடையே உள்ள கம்பியின் நீளம் 10 மீட்டர் ஆகும். கம்பி இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளது. எப்படி சொல்லுங்க? கேள்வி விளக்கி அதுக்கு ஒரு கடத்த போடுங்க. முதல்ல என்ன சொல்லி இருக்கு? ஒரு கம்பத்தின் உயரத்துல கம்பம் இருக்கா? உயரத்துல என்ன சொல்லி 1 மீட்டர் கீழேயுள்ள ஒரு கம்பம். இதான் ஒரு கம்பம். மேலிருந்து 1 மீட்டர் கீழே உள்ள 1 மீட்டர் கீழே உள்ளது ஒரு வளையம். இதுல இருந்து என்ன செய்யலாம்? இழுத்து கம்பத்தின் அடியிலிருந்து 8 மீட்டர் தூரம் உள்ள ஒரு இதுக்கு இந்த கம்பியை இழுத்து கட்டிக்கலாம். சரியா? இந்த கம்பி வந்து தொய்யலைன்னு சொல்லிடலாம். சும்மா கட்டிட்டா இது கம்பி வந்து இப்படியே நிற்கும். அப்படி சொல்லல. கம்பி வந்து இறுக்கமா கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? இது வந்து தெரியும். இது 10 மீட்டர் தெரியும். கம்பத்தின் நீளம் எவ்வளவு சொல்லுங்க? 6 மீட்டர். இதுதான் நீங்க வரல. கம்பத்தின் நீளம் எவ்வளவு? 6 மீட்டர் ஆசு. கேள்வி முதல் 2 வரைக்கும் கேள்வி வாசிங்க. முதல் வரி வாசிங்க. கம்பத்தின் என்ன சொல்லுது? ஒரு நிலைக்குத்தான மின்கம்பத்தின் உச்சியிலிருந்து 1 மீட்டர் கீழேயுள்ள ஒரு வளையத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு கம்பியின் மற்றைய நுனியானது கம்பத்தின்
கம்பத்தின் அடியிலிருந்து 8 மீட்டர் தூரத்தில் உள்ள இதுல காட்டி இருக்கு சரியா கம்பி என்னன்னா 10 மீட்டர் இப்ப என்ன சொல்லிருக்கு இப்ப நீங்க காண்ற 6 மீட்டர் எந்த தூரம் காண்ற 6 மீட்டர் கீழே இருந்து டி மட்டும் அதாவது கம்பி கட்டி இருக்கிற அந்த வளையத்தின் தூரம் நீங்க காண்றீங்க ஆனா கேட்கவே இதனால கவனிக்க முடியாது உங்களுக்கு தெரியும் செய்யறதுக்கு ஆனா கவனிக்க முடியாதுன்னு அவங்க கேட்கறது கம்பத்தை நின்று அவங்க இருந்து வளையத்தில் இருக்கிற தூரம் கேட்கிறேன் கம்பத்தை நின்று 7 மீட்டர் 7 மீட்டர் அப்ப நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கோணி ABD இல் பைதகோரஸ் தேற்றப்படி BD வர்க்கம் செகண்ட் மாடல்ல கணக்காக செய்வோம் BD வர்க்கம் சமன் AB வர்க்கம் சக AD வர்க்கம் ஆகவே BD வர்க்கம் உங்களுக்கு தெரியும் 10 மீட்டர் வர்க்கம் முழுவதும் வர்க்கம் சம AB வர்க்கம் வந்து தெரியும் 8 மீட்டர் முழுவதும் வர்க்கம் சக AD வர்க்கம் 10 வர்க்கம் 100 மீட்டர் வர்க்கம் இந்த 8 மீட்டர் வர்க்கம் 8 மீட்டர் முழுவதும் வர்க்கம் அளவு கொஞ்சம் காலிப்படும் 8 மீட்டர் வர்க்கம் 64 மீட்டர் வர்க்கம் சமன் AD என்ற வர்க்கம் ஆகவே AD என்ற வர்க்கம் சமன் 36 மீட்டர் வர்க்கம் ஆகவே AD சமன் வர்க்கம் மூலத்துக்கு 36 மீட்டர் வர்க்கம் ஆகவே 6 மீட்டர் AD தான் ஆகவே கம்பத்தின் உயரம் சமன் AD சக BC ஆகவே 6 மீட்டர் சக 1 மீட்டர் சமன் 7 மீட்டர் சரியா எழுதி கொள்ளுங்க எழுதிட்டீங்களா வசனங்கள் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் அடிக்கடி மெசேஜ் பார்த்துட்டு இருக்கிறதா 7 மீட்டர் ஓகே குட் 7 மீட்டர் போட்டிருக்கீங்க எழுதினு சொல்லுங்க நான் அடுத்த மேடிக்கு போவேன் சதுரம் ABCD AC வர்க்கம் சமன் 2 AB வர்க்கம் என காட்டுங்க சதுரம் ABCD இல் AC வர்க்கம் சமன் 2 AB வர்க்கம் என காட்டுங்க இதாலிக்கிறேன் சரி சார் அழிக்கிறேன்
சதுரம் என்ற சதுரத்தின் பண்பு என்ன? 4 பக்க நீளங்கள் சமன். 4 பக்க நீளங்கள் சமன். கோணங்கள் 90 பாகையா இருக்கு. அப்ப 4 பக்க நீளங்கள் சமன்னா நான் எனக்கு இந்த பக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். நான் எடுத்தது வந்து ஏபி யா காட்டுது. அப்ப நான் முக்கோணம் ADC இல் முக்கோணம் ADC இந்த முக்கோணம் ADC இல் பைதகோரஸ் தேற்றப்படி AD வர்க்கம் சக BC வர்க்கம் சமன் ADC வர்க்கம். ஆனா உங்களுக்கு என்ன தெரியும்? AD சமன் BC சமன் AB. இது தெரியுதானே? சதுரத்தின் பக்கங்கள் சமன். காரணம் போடுங்க. ஏனென்றால் இங்க பாருங்க காரணம் போடுங்க. நாம அப்படியே நம்ம போட்டா ஆகுது. அதே தலவல போட்டா 1 2 3 இப்படி போட்டா ஏனென்றால் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு இதுல வந்து நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சு போயில காரணம் போட்டா இப்படி பிரேக் போட்டு காரணம் போகுது. சரியா? காரணம் போகுது வந்து பெட்டி பிரேக் பிரேக் போகுது. இது ஏரியால யூஸ் பண்ணுவாங்க அதிகமா. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பிரேக் போட்டு 3 டாட் இப்படி போட்டா மேலே இந்த கீழ மாதிரி அகைன் அந்த தலவல போட்டா ஏனென்றால். சரியா? ஏனென்றால் அதுக்கு காரணத்தை போட்டு இப்படி காரணத்தை எழுதி போட்டு இங்க ஒரு ஆஃப் பிரேக் இங்க ஒரு ஆஃப் பிரேக் இதெல்லாம் நாம எழுதுவோம். அதோட சில நேரத்துல x சமன் y ஆகவே அதே மாதிரி இதே மாதிரி சிமிலர்லி சொல்றாங்க. அது வந்து 3 நோடு இப்படி போட்டு நிலைமை போடுவோம். சிமிலர்லி நிலைமை போடுவோம். சமானமான ஒரு மாதிரி இது 3 நோடு இப்படி போட்டு இதே மாதிரி அதாவது ஒரு கேள்விக்கு அதாவது ஒரு பாட்டுக்கு செஞ்சு அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் வரதுனால பாக்கணும். அதாவது 3 நோடு போட்டு நிலைமை போட்டா சிமிலர்லி அதே மாதிரி மேல செஞ்ச மாதிரியே கீழ அடுத்தது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து போட்டு. சரியா? ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மியூட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு பேச பாருங்க. ஹலோ மியூட் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் ரசாத் இந்த போன்ல தான் அன்மியூட்ல இருக்கு நினைக்கிறேன். பின்ன காய்ச்சிட்டு இருக்காங்க. மியூட் பண்ணுங்க. ரசாத் மியூட் பண்ணுங்க. சாலுக்கு பேச பாருங்க. ரசாத் மியூட் பண்ணுங்க. சாலுக்கு பேச பாருங்க. ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ADBC எல்லாம் சமமா இருக்கு. AD சமமா இருக்கு. நான் இதுக்கு பதிலா AB போடலாம். அப்ப AB ல இதுக்கு பதிலா அதோட DC பதிலா AB ல போடலாம். சமமா AB ல போடலாம். சமன் AC வர்க்கம். அப்ப AC வர்க்கம் சமன் 2 AB வர்க்கம். அவங்கட்ட மேல எழுதிக்கிறோம். சரி. இது எடுத்தவன் AD கட்டவன் AB தான் இருக்கு. இது எடுத்தவன் DC கட்டவன் தான் இருக்கு. எல்லா பக்கங்களும் சமம். அதுக்கு என்ன அவங்களுக்கு வந்து மாத்தி சரி. எழுதுங்க. விளக்காட்டி கேளுங்க. சார் AD வர்க்கம் சக DC வர்க்கம்க்கு பதிலா AB வர்க்கம் சக BC வர்க்கம் போட்டு போடலாம். போடலாம். இந்த போட்டு எழுதிட்டீங்கன்னா எப்படி இருக்க போகுது? AB வர்க்கம் சக சமன் BC வர்க்கம் சமன் AC வர்க்கம். இங்க நீங்க புரியுதா சொல்லலாம். AB வர்க்கம் சக BC வர்க்கம் பதிலா போடலாம். BC சமன் தானே. BC சமன் AC. சோ AB ஏன்னா சதுரத்தின் பக்கங்கள் சமம். ஆகவே இதுல ஒரு AB
வர்க்கம் வரும். ஆகவே ஏசி வர்க்கம். ஆகவே ஏசி வர்க்கம் சமன் வேறு 2ab வர்க்கம். இங்க எதுவும் மல்டிப்ளை எழுதினா சொல்லுங்க. எழுதினீங்களா சொல்லுங்க. அடுத்த வேலை செய்வோம். எழுதியாச்சு சார். அடுத்த கேள்வி எழுதுங்க. சாய் சதுரம் ABCD சாய் சதுரம் ABCD AC வர்க்கம் சக BD வர்க்கம் சமன் 4 AB வர்க்கம் காட்டுக. இப்ப சொல்லுங்க சாய் சதுரத்தின் பண்பு சொல்லுங்க. சாய் சதுரத்தின் பண்புகள் சொல்லுங்க. எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். வேற எதிரெதிர் கோணங்கள் சமனாக இருக்கும். எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். எதிரெதிர் பக்க நீளங்கள் சமனாக இருக்கும். எதிரெதிர் பக்கங்கள் மட்டும் சமனாக இருக்கும். அனைத்து பக்கங்களும் சமனாக இருக்கும். சாய் சதுரம் சதுரம் என்ன அர்த்தம்? 4 பக்கங்களும் சமனாக இருக்கும். சரி, மூலவிட்டம் என்ன செய்யும்? மூலவிட்டம் இது சமகூரிடும். எப்படி இது சமகூரிடும்? கோணங்களை சமகூரும். கோணங்களுக்கு சமகூரிடும். மூலவிட்டம் அது சரி. மூலவிட்டம் ஒன்றோடு வெட்டிலேக்குள்ள அந்த கோணம் என்ன இருக்கும்? செங்குத்தாக சமகூரிடும். இடைநேரத்துக்கு கம்மி வராது. சாய் சதுரத்துக்கு வந்து இந்த சாய் சதுரம் மட்டும் இருக்கிறதா மூலவிட்டங்கள் வந்து செங்குத்துல வந்ததா மூலவிட்டங்கள் வந்து செங்குத்தா இது சமகூரிடும். சரியா? இந்த செங்குத்து மூலமா வரும். இது இடைநேரம் வந்தா வராது. இடைநேரம் வந்தா வராது. அது மூலமா மாறும். ஆனா சாய் சதுரத்துக்கு வந்து மூலவிட்டம் வந்து செங்குத்தா இது சமகூரிடும். பக்கங்கள் பக்கங்கள் சமனா இருக்கும். இது செங்குத்தா சமகூரிடும். இது சமகூரிடும் வந்து இது சமனா இருக்கும். இது சமனா இருக்கும். சரியா? மற்றது வந்து இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் கோணத்துக்கு சமனா எதிர்கோணம் போய் சமனாவும் இருக்கும். சரியா? செய்யுங்க பாப்போம்.
இப்படி வரும். பைதகரஸின் தேற்றத்துல BD வர்க்கம் சமன் AD வர்க்கம் சக AB வர்க்கம். அதே மாதிரி AC வர்க்கம் சமன் AD வர்க்கம் சக இல்ல பைதகரஸின் முக்கோணிக்கு பயன்படுத்துவோம். செங்கோண முக்கோணி. நீங்க சொல்ற மாதிரி AC வர்க்கம் இல்ல AC வர்க்கம் சம்பந்தப்பட்ட இதுல செங்கோணம் இல்ல. இதெல்லாம் செங்குத்து. எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் வந்து AB வர்க்கத்தை காணுவோம். முக்கோணி ABO இதில் ABO சம்பந்தப்பட்ட சாய்தளம் மூலவிடம் வந்து செங்குத்தா இருக்கும். இது செங்கோணமா இருக்கும். முக்கோணி ABO இல் பைதகரஸின் தேற்றப்படி AB வர்க்கம் சமன் AO வர்க்கம் சக OB வர்க்கம். இது சரிதானே? அதே மாதிரி முக்கோணி B BOC எனக்கு AC தேவை. இந்த AO இருக்கு, இந்த CO ரெண்டை கூட்டணும் இல்லையா? அதுதானே முக்கோணி BCO இல் பைதகரஸின் தேற்றப்படி குட்டி குட்டி செங்கோணம் பண்ணுவோம். பைதகரஸின் தேற்றப்படி இதுதான் சமபக்கம். ஆகவே BC வர்க்கம் சமன் CO வர்க்கம் சக OB வர்க்கம். சரியா? இது இரண்டாம் சமன்பாடு. இது முதலாம் சமன்பாடு. 1 சக 2. ரெண்டு சமன்பாட்டை கூட்டினா என்ன பண்றாங்க? இந்த பக்கம் என்ன போகுது? AB வர்க்கம் சக BC வர்க்கம் சமன். இந்த பக்கம் என்ன போகுது? AO வர்க்கம் சக OB வர்க்கம் சக CO வர்க்கம் சக OB வர்க்கம். சரியா? விளங்கிடுச்சு சார். ஓகே. இப்ப உங்களுக்கு AB வர்க்கம் சக BC வர்க்கம், AB வர்க்கம் சக BC வர்க்கம். சரியா? இங்க பாருங்க, AO வர்க்கம் சக CO வர்க்கம். AO வர்க்கம் என்னது? இந்த நீளம். இந்த நீளம் தானே? சொல்லுங்க. சரி சார். AO வந்து அரை ஏரியா இருக்கு. சரியா? AO ன்றது மொத்த ஏரியா வாசி. சரியா? சரி சார். ஏன்னா இது நம்ம போடுறோம். ஆமா, AO ன்றது மொத்த ஏரியா வாசி. ஆமா, AO ன்றது மொத்த ஏரியா வாசி. வேற என்ன போடலாம்? அரை ஏசி முழுவதும் அர்த்தம். சரியா? அடுத்தது பாருங்க. OB என்பது இரண்டாவது சமன்பாட்டுக்கு போகுது நினைக்கிறேன். பாருங்க, முதல்ல பாருங்க.
இது மட்டும் சரியா? இது மட்டும் சரியா? குட்டி போனில இந்த போனி பாவில சரியா? ஓ சரி சரி. அப்ப ஏபி விளக்கம் சமன். ஏபி இருக்கா இல்லையா? அப்ப இருக்குன்னா அது நம்ம பார்த்து இல்ல. அத அப்படியே வெச்சு போடுவோம். அப்ப ஏபி விளக்கம் அப்படியே இருக்கு. இப்போதைக்கு ஏபி விளக்கம் சமன். ஏ பதில் என்ன போடலாம் சொன்னா அரை ஏசி போடலாம். ஏ என்றது மொத்த ஏசி அரைவாசி. ஆகவே அரை ஏசி வர்க்கம் இருக்கு. அப்ப முழுவதும் வர்க்கம். சாக ஓபி பதில் என்ன போடலாம்? ஓபி பதில் என்ன போடலாம்? இங்க இருக்கிறதே பார்க்கணும். இங்க பிபி இருக்கு. பிபியை கொண்டு வரணும். பிபி எவ்வளவு இந்த ஓபி? அரை பிடி. அரை பிடி. அதாவது இவ்வளவு ஏபி சமம் இருக்கு. அப்ப ஓடியும் வந்து ஓபியும் சமன். ஆகவே இந்த பிபி அரைவாசி தான் ஓபி. ஆகவே இங்க பாருங்க. ஓபி என்பது அரை பிடியா இருக்கு. பிடி அரைவாசி தான் ஓபி. ஆகவே ஓபி ஓபி இல்ல. இல்லாதவங்க இருக்கிறதா மாற்றணும். ஓவிக்கான போடலாம். அரை பிடி போடலாம். முழுவது வர்க்கம். ஆகவே ஏபி வர்க்கம் சமன் 1/4 ஏசி வர்க்கம் சக 1/4 பிடி வர்க்கம். ரெண்டு பேரும் 1/4 போடுறாங்களா? ஏபி வர்க்கம் சமன் 1/4 ஏசி வர்க்கம் சக பிடி வர்க்கம். இங்க இருக்கிற அளவு என்ன செய்யும்? பெருக்கப்படும். பெருக்கப்பட்ட ஏசி வர்க்கம் சக பிடி வர்க்கம் சமன் 4 ஏபி வர்க்கம். சரியா? இதுல இருக்கிற ஐடியா என்னன்னா ஃபர்ஸ்ட்க்கு நான் ஏதாவது ஒரு மோடிஃபை செய்திருக்கோம். பாவிச்சிட்டு அதுல இந்த இருக்கிற யாருக்கு பார்ப்போம். கேட்டு மேல இருக்கிறதுக்கான பார்ப்போம். ஓ ஏபி வர்க்கம் இருக்கு. அப்ப ஏபி வர்க்கம் நான் வைக்கவே கூடாது. அடுத்தது பார்ப்போம். அவன் கேட்டு ஏசி பிடி எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கிறது. அப்ப உடனடியாகவும் ஏ வர்க்கம் தான் இருக்கு. ஆனா அவன் இருக்கிற ஏசி பிடி. அப்ப ஏ வர்க்கத்தை பார்ப்போம். ஏன்றது இவ்வளவு. ஆனா ஏசிக்கு ஏவும் தொடர்பு இருக்கான்னா ஓ இருக்கு. ஏன்னா ஏன்றது வந்து ஏசி அரைவாசி தான் ஏன்றது ஏசி மொத்த ஏசி அரைவாசி தான் ஏ. அப்ப ஏன்றது சமனா இருக்கும். அரைவாசி ஏசி சமனா இருக்கும். அப்ப நான் ஏவும் வந்து அரை ஏசி போடு. முழுவதும் வர்க்கம் இருக்கு. முழுவதும் வர்க்கம் கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்தது பார்க்க இங்க பிஓ இருக்கு. ஓபி இருக்கு. ஆனா இந்த பிடி தான் இருக்கு. அப்ப பி இங்க இருக்கிற பி ஓபி என்றது தெரியல நீங்க மாத்த மாட்டோம். ஆனா இங்க என்ன இருக்கு? பிடி இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்? ஓபி வந்து பிடி என்ன எழுதலாம் பார்த்தா ஓபி வந்து அரை பிடியா இருக்கு. ஆகவே அரை பிடி முழுவதும் வர்க்கம். இப்ப இந்த வர்க்கம் இதுக்கு வர்க்கம் தான் இருக்கு. ஒன்றுக்கு வர்க்கம் 1 2 கீழே இருக்கிற ரெண்டு வர்க்கம் இது 4. அவங்க வந்து இதுக்கு 4 ஏசிக்கு வர்க்கம் இது முழுவதுக்கு வர்க்கம்னா என்ன? இதுக்கு வர்க்கம் இதுக்கு வர்க்கம். அவங்க வந்து வர்க்கம் 1 2 வர்க்கம் கீழே இருக்கிற ரெண்டு வர்க்கம் 4. அதாவது 1க்கு 4 ஏசிக்கு வர்க்கம். அதனால இங்க அரைக்கு வர்க்கம் 1க்கு 4 பிடி. இப்ப என்ன செய்யலாம்? ரெண்டுல 1க்கு 4 பூமாஸ் எடுக்கலாம். 1க்கு 4 பூமாஸ் எடுத்தா எப்படி வருது? ஏசி வர்க்கம் சக பிடி வர்க்கம் வரும். ஏசி வர்க்கம் பிடி வர்க்கம் கீழே 1க்கு 4 4 என்ன செய்யும்? பெருக்கப்படும். அவங்க ஏசி வர்க்கம் சக பிடி வர்க்கம் வந்து 4 ஏபி வர்க்கமா இருக்கணும். எழுதி கொள்ளுங்க. ஐயால எழுதி கொண்டு விளக்கி எழுதுங்க. எழுதி கொண்டு எழுதுங்க. நான் வந்து இப்ப பழைய முடிச்சிட்டு இதுக்கு வேலையை செஞ்சு அடுத்த பாடம் திருப்பி பத்திரம் தரக்கூடிய எல்லா சிலபஸும் திருப்பி மேலோட்டமா பார்த்துட்டு வேணுமென்ற டைம்ல என்ன செய்வோம் 10ஆம் ஆண்டு சிலபஸையும் பார்த்துட்டு இதுக்கு அது ஓஎல் தேவைப்படுது. ஓஎல் ஃபைனல் எக்ஸாம். ஓஎல் ஃபைனல் எக்ஸாம் 2ஆம் மாசம் நடக்கும். 2ஆம் மாசம் 17ஆம் தேதி நடக்கும் நினைக்கிறேன். அப்ப அது மட்டும் நாங்க என்ன செய்யலாம்? எல்லா தேதியும் வந்து 10ஆம் ஆண்டுல 60% வரப்போகுது ஓஎல் எக்ஸாம். 11ஆம் ஆண்டுல 40%. ஏன் 10ஆம் ஆண்டுல 30% 11ஆம் ஆண்டுல இருக்கு. ஆனா 10ஆம் ஆண்டுல பேஸ் இருக்கும். 11ஆம் ஆண்டுல அது
கொஞ்சம் நார்மலா இருக்கு. 11ஆம் ஆண்டு கொஞ்சம் கூடவா இருக்கு. எல்லா பாடம் 10 தான் ப்ரொஃபஷனல் இருக்கிறதால 10ஆம் ஆண்டுல வந்து எப்படி இருக்கும், 10ஆம் ஆண்டுல 60% வந்து எக்ஸாமுக்கு வருது. அதனால நாங்க வந்து எவ்வளவு பிராக்டிஸ் செய்யறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நெக்ஸ்ட் வந்து அங்க போய் எக்ஸாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. எக்ஸாம் நீங்க எவ்வளவுக்கு ஒருத்தர் 5 வேலை செஞ்சுட்டு எக்ஸாம் போற, ஒருத்தர் 50 வேலை செஞ்சுட்டு எக்ஸாம் போற. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் 5 வேலை செய்யற, ஒருத்தர் 50 வேலை செஞ்சு எக்ஸாம் போயிருக்கா. 50 வேலை செஞ்சவர் 50 விதமான வரைவுகள் வந்து பார்த்து போயிருக்காரு. அப்ப அந்த 50க்கு ஏதாச்சும் வாரத்துக்கு எக்ஸாம் பேப்பர் அதே மாதிரி வேலை வருவதற்கு சான்ஸ் கூட இருக்கு. அதனால என்ன சொல்ல முடியாது, நிறைய வேலை செய்யதான் உங்களுக்கு மேக்ஸ் வந்து கைப்படிமானமா வரும். அதை விட நிறைய எக்ஸாம் செய்யணும். சரியா? உதாரணத்துக்கு நீங்க எவ்வளவு படிச்சீங்களா, ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து அந்த பாஸ் பேப்பரை எத்தனை மணி நேரம், 3 மணி நேரம் டைம் இருக்குன்னா அந்த 3 மணி நேரம் டைம் வச்சுட்டு அந்த 3 மணி நேரம் அதை விட்டு நாளாகும். உன்னால எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யுங்களா. அப்ப டைம் செட் பண்ணி ஒரு வேலைக்கு 10 நிமிஷமா 15 நிமிஷமா டைம் பிரிச்சு எடுத்து அதுக்குள்ள அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அர்த்தம்னா சில பேர் எல்லாம் படிச்சது எல்லாம் செஞ்சு எக்ஸாம்பிள் டைம் காணாம இருக்குது, டைம் செய்யலாம இருக்குது. என்ன செய்யறது, எனக்கு 5 வேலை செய்ய வேண்டிய 3 வேலை செய்ய வேண்டிய எனக்கு வேலை இல்லை. என்ன செய்யறது, 2 கேட்டா நீ என்ன செய்யற, மேக்ஸ்ல வந்து அங்கதான் எக்ஸாம்பிள் தான் போய் பிராக்டிஸ் பண்ற. அங்க போய் எக்ஸாம்பிள் பிராக்டிஸ் பண்றதால தான் உனக்கு என்னது டைம் வந்து இதா அதுல அப்ப இந்த மாதிரி வந்து கிரியேட்டிவ்ல இருக்கு. அப்ப டாக்குமெண்ட் போய் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட எக்ஸாம் நிறைய பேஸ் பண்ணணும். அப்ப நீங்க என்ன செய்ய, பார்க்க எடுத்து கணக்கு போட்டு 3 மணி நேரம் தான், 3 மணி நேரத்துல சாப்பிட கூடாது. எக்ஸாம் அம்மா சாப்பிடாங்க, அம்மா கணிதாங்க இல்ல, டீ இல்ல. அந்த 3 மணி நேரம் நீ அறக்காம அதே இடத்துல இருந்து சரி, அது படிக்காத பாடம் அதுக்கு டைம் கழிச்சு ஒரு 3 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்காத பாடம் கழிச்சு போட்டு திருப்பி பழகு. எக்ஸாமுக்கு நீங்க தயார் பண்றதுக்கு நீ வீட்டுல இருந்து எக்ஸாம் சிட் பண்ண செய்யணும். அந்த மாதிரி நீங்க தயார் பண்ணி சிட் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணாது. எக்ஸாம் டைமிங் வந்து உங்களுக்கு டைமிங் கடவுள் தெரிஞ்சிருக்கும். அப்பதான் எக்ஸாம்ல வந்து இப்ப ஒரு கிளாஸ் செஞ்சிருக்கீங்க அது வெளியே வர அதே ஒரு மணி நேரத்தை முடிச்சிட்டீங்கன்னா வந்து தெரிஞ்ச வேலை செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இல்லாம போயிடும். அப்போ கிராமுக்கு 15 நிமிஷம் சொல்லுவீங்க, அந்த 15 நிமிஷத்துக்கு அதை செய்ய முடி இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, அதை விட்டுட்டு ஓடு அடுத்த வேலையை செய். அவ்வளவு ஈஸியான வேலையை செய்யறது 15 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு 8 நிமிஷத்துக்கு செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 8 நிமிஷத்துக்கு செஞ்சா அங்க மிச்சப்படுத்துறது வந்து மிச்சம் மிச்சம் மட்டும் கொண்டு. அதாவது எக்ஸாம்பிள் வந்து எழுதுறது வந்து புத்தகம் எழுதுவாங்க, அப்ப நீங்க ஒரு வேலைக்கு இதை போட்டு செஞ்சு முடிவு வேற இல்லையா, அதுக்கு ஒரு வேலை பார்க்கணும். 3 பக்கத்தை விடு உங்க வீட்டு சொல்றீங்க, அவன் எவ்வளவு 50 பேர் போயிட்டாலும் அப்ப 3 பக்கத்தை விடு அந்த வேலைக்கு. அடுத்த வேலைக்கு என்ன பண்ண அதை விடுது. அது செஞ்சு போயிட்டு வேலை இல்லையா, 15 நிமிஷம் 10 நிமிஷம் நீ கணக்கு பண்ணி செய்கிற, அதை தாண்டி டைம் பண்ணிங்க என்ன செய்ய, அதை அப்படியே விட்டு அடுத்த வேலைக்கு போ. அப்படியே விட்டு போயிட்டு அது ஈஸியான வேலையில பேப்பர் வந்து வாசிக்க பண்ணி அதுல வந்து பேப்பரை வந்து என்ன செய்யும் தட்டி தட்டி பார்த்துட்டு எந்த கேள்வி உனக்கு ஈஸியா இருக்கு, எந்த கேள்வி எனக்கு செஞ்சா ஓட செய்யலாம், அந்த கேள்வியை முதல்ல எடுத்து செய். அதுல ஓட செஞ்சு விட வராட்டி அதுக்கு இடத்தை விட்டுட்டு அடுத்த கேள்வி செஞ்சு அப்படியே போ. ஒரு 10 பேப்பர் சேர்த்து காட்டு, செய்ய வேண்டிய பேப்பரை சேர்த்து கட்டி விடு. அதுல இருந்து மார்க்ஸ் வர சான்ஸ் இருக்கு. சரியா? அப்படி எக்ஸாம் ஸ்ட்ரிக்ட்டா பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்றதுக்கு சரியான ஈஸியா இருக்கு. சரியா? இன்னைக்கு இவ்வளவுதான். இன்னைக்கு வியாழக்கிழமை அடுத்த கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு படிச்சது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? ஆம் சார். விளங்காட்டி கணக்கு எடுங்க. சரியா? வந்து எனக்கு இது விளங்கல சார், எனக்கு இது டீப்பா சொல்லுங்க சார், நான் திருப்பி அழிச்சு உங்களுக்கு கட்டாயம் டீப்பா சொல்லுங்க. சரியா? இந்த வேலை விளங்கப்படுறது உங்களுக்கு விளங்குது தானே? ஓம் சார். சரி. அப்ப நாங்க நீ அடுத்த கிளாஸ் வந்து
அடுத்த வியாழக்கிழமை பார்ப்போம். Thank you.